இனிமே டீ காஃபி குடிக்கிறத நிப்பாட்டிட்டு அதற்கு பதிலா இந்த ஹெல்த் ட்ரிங்கை குடிச்சு பாருங்க. உங்களுடைய உடல் நீங்க சொல்ற மாதிரி ஒத்துழைக்க ஆரம்பிக்கும். உடல் வலி, உடல் சோர்வு, மூட்டு வலி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இருக்காது. இது ஒரு வயது குழந்தைங்கள்ல இருந்து எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கும். இப்போ மார்க்கெட்ல கிடைக்கக்கூடிய கண்ட ஹெல்த் பவுடரை வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் நம்ம கைப்பக்குவத்தில் இதை ரெடி பண்ணி சாப்பிடும்போது நல்ல சுவையாகவும் இருக்கும், ஆரோக்கியமானதாகவும் இருக்கும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு ஒரு கடாயில் 50 கிராம் வெள்ளை உளுந்து சேர்த்துக்கலாம். வெள்ளை உளுந்துக்கு பதிலாக கருப்பு உளுந்து கூட பயன்படுத்திக்கலாம். சேர்த்துட்டு கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருங்க. மிதமான தீயில வச்சுட்டு அந்த உளுந்து நல்லா வறுபட்டு பொன்னிறமாக சிவந்து வரணும். இப்போ பாருங்க, இது வறுபட்டுடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்க்கு மாற்றிடலாம். அடுத்ததான் 50 கிராம் பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். பாசிப்பருப்பு வறுபடும் போது நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அடுத்ததான் 50 கிராம் பச்சை பயிறு சேர்த்துக்கலாம். இதில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. டெய்லியுமே ஓரளவுக்காச்சும் இந்த பச்சை பயிரை நம்ம சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும். நம்மளுடைய உடல் சுறுசுறுப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வேலை செய்யணும் அப்படின்னா இந்த பச்சை பயிரை நம்ம ஒரு கைப்பிடியாச்சும் தினமும் சாப்பிடணும். அந்த மாதிரி சாப்பிட முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த் மிக்ஸாக ரெடி பண்ணி சாப்பிடும்போது தினமுமே அதை எடுத்துக்கிட்ட ஒரு திருப்தியும் இருக்கும், அதே சமயத்தில் ஆரோக்கியமாகவும் இருப்போம். இதுவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இதையும் நம்ம மாற்றிக்கலாம். அடுத்ததான் கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம். இதுவும் 50 கிராம் அளவுக்கு சேர்க்குறேன். எல்லாமே 50 கிராம் அளவுக்கு தான். இதில் நீங்கள் நார்மலாக சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய புழுங்கலரிசியும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் கருப்பு கவுனி அரிசியை பயன்படுத்தும் போது நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த காலத்தில் நம்ம ராஜாக்கள் அதிகமாக பயன்படுத்திய அரிசி எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த கருப்பு கவுனி அரிசி தான். இது பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒரு அரிசி அப்படின்ற பேரும் இன்றைக்கும் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இந்த அரிசியை நம்ம பயன்படுத்தி சாப்பிடும்போது உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் கிடைக்கும். சில பேர் இப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த மூட்டு வலி, கை கால் வலி பிரச்சனைலாம் அவஸ்தைப்படுறாங்கல்ல, அவங்களாம் இந்த அரிசியை சேர்த்து சாப்பிடும்போது அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே இருக்காது. உடம்புக்கு அவ்வளோ சத்துக்களை கொடுக்கும். இதில் அதிகப்படியான நார்ச்சத்துக்கள் இருக்குது அப்படின்றதுனால மலச்சிக்கல் பிரச்சனையும் இது தவிர்க்கும். இது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு எட்டை எடுத்துடலாம். அதுக்கு அடுத்ததாக 50 கிராம் அளவுக்கு உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே மற்ற எல்லா பொருட்களுமே பார்த்தீங்கன்னா நான் சுவைக்காக மட்டும்தான் சேர்க்குறேன். இது எதுவுமே முக்கியமானது கிடையாது. அதாவது கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சமாக பாதாம் பருப்பு, கொஞ்சம் ஏலக்காய் சேர்க்குறேன். ஏலக்காய் நறுமணத்துக்காக சேர்க்குறேன். மற்ற 2 பருப்புமே பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அப்படின்ற ஒரு இதுக்காக மட்டும் தான் சேர்க்குறேன். கண்டிப்பாக சேர்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இது ஈஸியாக வறுபட்டுரும். லைட்டாக அந்த கடாய் ஹீட்லேயே இருந்தால் மட்டும் போதும். இப்போ இதையும் நம்ம அந்த பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நல்லா எல்லாத்தையுமே ஆற விட்டுடலாம். ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கங்க. நல்லா ஸ்மூத்தாக இந்த மாதிரி பவுடராக இருக்கணும். சப்போஸ் கொஞ்சம் நொறுப்பாக இருந்துச்சுன்னா மாவு சலிக்கிற சல்லடியை பயன்படுத்தி சலிச்சுட்டு எடுத்துக்கங்க. இப்போ இந்த பவுடரை நம்ம ஈரம் இல்லாத ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே வச்சு பயன்படுத்தலாம். 3 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். தினமுமே 1 ஸ்பூன் அளவுக்கு, இந்த அளவுக்கு தினமுமே 1 ஸ்பூன் அளவுக்கு ஒரு ஆள் பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாத்திரத்தில் இந்த பவுடரை 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. கூடவே காய்ச்சிட்டு ஆற வச்ச பாலை கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுங்க. கட்டிலாம் இல்லாமல் இந்த மாதிரி அழகாக உடச்சி விட்டுங்க. அதுக்காக தான். காய்ச்சின பால் தான் சேர்க்கணும் கிடையாது. காய்ச்சாத பால் கூட நீங்கள் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா இந்த மாதிரி கரைஞ்சி வந்துடும். அதுக்கடுத்து மறுபடியும் 1 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை ஸ்டவ்வில் வச்சுட்டு ஒரு 3 நிமிஷம் 4 நிமிஷம் வச்சாலே போதும். ஏன்னா நம்ம எல்லா பொருட்களுமே நல்லா வறுத்துட்டு தான் அரைச்சிருக்கோம். அதனால ஜஸ்ட் ஒரு 3 நிமிஷம் அந்த பால் அப்படியே ஒரு கொதி லைட்டாக இந்த மாதிரி இருந்தாலே போதும். அப்படியே இறக்கிடலாம். அதுக்கப்புறமா இது கொஞ்சம் லைட்டாக ஒரு மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு, ரொம்ப சுட சுட இருக்கும்போது நாட்டு சக்கரை சேர்க்கக்கூடாது, திரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் சூடு குறைஞ்ச பிறகு நம்ம கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுட்டு குடிச்சிங்கன்னா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும். நம்ம மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அந்த ஹெல்த் மிக்ஸு அந்த மாதிரி ஏதாவது நிறைய ப்ரோட்டீன் பவுடர் இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிட்றத விட இதை நம்மளுடைய கைப்பக்குவத்தில் செய்து சாப்பிடும்போது நம்ம உடம்புக்கு தேவையான ப்ரோட்டீன் மற்றும் பிற சத்துக்களும் நிறைய கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும். இது நீங்கள் ஒரு முறை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா டீ, காஃபி, மற்ற ஹெல்த் ட்ரிங்க்கெல்லாம் சாப்பிடாம இதுதான் விரும்பி சாப்பிடுவீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக இது 1 வயசு குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே கொடுக்கலாம். அவ்வளோ நல்லது. இதில் நம்ம முக்கியமாக கருப்பு கவுனி அரிசி பயன்படுத்தியிருக்கோம். இந்த கருப்பு கவுனி அரிசி இந்த ஹெல்த் ட்ரிங்க்குக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கு நல்ல ஒரு போஷாக்கை கொடுக்கும். உடல் வலிமையாக இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கருப்பு கவுனி அரிசியை ஒரு அளவுக்காச்சும் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள்.
கண்டிப்பாக சொல்கிறேன், உங்களுடைய உடல் வந்து அவ்வளோ ஆரோக்கியமாக, நல்ல எலும்பு வந்து அவ்வளோ உறுதியாக சூப்பராக இருக்கும். மூட்டு வலி, கை கால் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கவே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்யூ.